தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்றேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்கு. நாடாளுமன்ற தொகுதி 39 இருக்கு. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026 ஆண்டுல மக்களவை தொகையினுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. பொதுவா இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும்.